ஹே காய்ஸ், ஈரான் நியூக்ளியர் இஷ்யூன்னு சொல்கிறது வேர்ல்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற பாலிட்டிக்கல் ப்ளஸ் சயின்டிஃபிக் ப்ராப்ளம். இது சடனாக ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் 1950s தான் ஃபவுண்டேஷன் பண்ணாங்க. அப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் பீஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ஈரானுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது ஈரான் யூஎஸோட க்ளோஸாக அலையன்ஸில் இருந்துச்சு. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண ரிசர்ச் பண்ணதான்னு தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 1979 ஈரானியன் ரெவல்யூஷன் அப்புறம் சிச்சுவேஷன் டோட்டலாக மாறிடுச்சு. நியூ கவர்மெண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போச்சு. ஆனால் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணவே கிடையாது, ஸ்லோவாக கண்டினியூ பண்ணாங்க. 2000s இது பிக்கஸ்ட் கான்ட்ரோவர்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேர்ல்டுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஈரான் சீக்ரெட்டாக யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுது அப்படின்னு. யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா யுரேனியம்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ணால் நியூக்ளியர் ரியாக்டருக்கு ஃபியூவலை யூஸ் பண்ணலாம். ஆனால் சேம் ப்ராசஸை ஹை லெவலுக்கு கொண்டு போனால் நியூக்ளியர் பாம்பு கூட க்ரியேட் பண்ண முடியும். இதில் தான் ப்ராப்ளம். ஈரான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணால் தான் என்ரிச்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் பல கண்ட்ரீஸ் டவுட் பண்ணாங்க, இது வெப்பன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு. இந்த சிச்சுவேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதாவது IAEA அப்படிங்கிற அவங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணாங்க, ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. சில டைமில் ஈரான் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி கொடுக்கலன்னு வந்துச்சு. இதனால் டென்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யூஎஸும் யூரோப்பும் கண்ட்ரீஸும் ஈரான் மேலே ஸ்ட்ரிக்ட் சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்க. ஆயில் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பேங்க்கெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதனால் ஈரானோட எக்கனாமி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 2015 ஒரு பெரிய அக்ரிமெண்ட் வந்துச்சு, JCPOA, ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது. இதில் ஈரான் சொன்னது என்னென்னா, நாங்கள் என்ரிச்மெண்ட் லிமிட் பண்ணுவோம் அப்படின்னு, இன்ஸ்பெக்ஷன் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு பதிலாக சாங்ஷனை ரிமூவ் பண்ணுங்கன்னு டீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் டென்ஷன் கம்மியாச்சு. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, 2018 டொனால்டு ட்ரம்ப் இந்த டீலில் இருந்து யூஎஸை வித்ட்ரா பண்ணாங்க. அவர் சொன்னது என்னென்னா, இந்த டீல் ஸ்ட்ராங் இல்லை, ஈரான் சீட் பண்ணணும்னு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் மறுபடியும் சாங்ஷன்ஸை பேக் வந்துச்சு. டென்ஷன் அகைன் பீக் ஆகிடுச்சு. இப்போது சிச்சுவேஷன் என்னென்னா, ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு ரிப்போர்ட் வருது. எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட ஆல்ரெடி என்ஆஃப் என்ரிச்மெண்ட் யுரேனியம் இருக்குது, அதை கொஞ்சம் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணால் நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு. இதுதான் பிக்கஸ்ட் ஃபியரே. ஏன்னா ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் வந்தால் மிடில் ஈஸ்டில் பேலன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எஸ்பெஷலி இஸ்ரேலு இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குது. அவங்க ஆல்ரெடி அவங்களோட எனிமி. இந்த இஷ்யூவில் பாலிடிக்ஸ் தான் பிக்கஸ்ட் ஃபேக்டராக இருக்குது. ஈரான் சொன்ன மாதிரி பீஸ்ஃபுல் யூஸாக இருந்தாலும் ட்ரஸ்ட் இல்லைன்னா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. யூஎஸ், யூரோப் கண்ட்ரீஸு பயப்படுறது என்னென்னா, ஒன்ஸ் நியூக்ளியர் வெப்பன் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. ஈரான் ஃபீல் பண்ணது என்னென்னா, நாங்கள் டிஃபெண்ட் பண்ண ரைட்ஸ் இருக்குது, ஒய் ஒன்லி வி அப்படின்னு. அது ஓவராலாக பார்த்தா ஈரான் நியூக்ளியர் இஷ்யூனா ஒரு சிம்பிள் சயின்ஸ் ப்ராப்ளம் இல்லை. இது பவர், ட்ரஸ்ட்டு, பாலிட்டிக்ஸு, சர்வைவல் எல்லாம் மிக்ஸ் ஆனால் டேஞ்சரஸ் ஒரு கேமு. இதை சால்வ் ஆகலாம், இல்லை எக்ஸ்கலேட் கூட ஆகலாம். ஆனால் ஒரு ராங் ஸ்டெப் போதும், வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிடும். ஒரு கண்ட்ரியோட டிசிஷன்ஸ் ஹோல் வேர்ல்டோட ஃப்யூச்சரை மாற்றும். ஈரான் நியூக்ளியர் இஷ்யூ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.